சிம்பிளான இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா பண்ணலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆனதும் 1 கப் பாஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பாஸ்தா நல்லா வெந்துடும். பாஸ்தா வெந்ததும் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு தனியாக வடிகட்டிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணி பொடி பொடியாக நறுக்கிற வெங்காயம், கேப்சிகம், கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு மீல் மேக்கர் ஆட் பண்ணியிருக்கேன், வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 3 தக்காளியை பியூரே பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சிருக்க பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா பாஸ்தா ரெடி. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பை காய்ஸ்.